ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் கொத்துக்கறியும் கோஸும் வச்சு ரொம்ப 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 டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் மட்டன் கொத்தி வாங்கி அதை கழுவி வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு அப்புறம் அதை அப்படியே வேக வைக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா குக்கரில் தான் நம்ம செய்கிறோம். அதனால் சட்டுப்புட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம். இதை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த ஸ்டேஜில் ஒரு 200 கிராம் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதையும் வேக வைக்கலாம். இது கூட நம்ம வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம், இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு சைட் டிஷ் மாதிரி இது செய்கிறேன். இதையும் ஒரு மூடி ஒரு சவுண்ட் போட்டு வேக வச்சிடலாம். இது நம்ம கோஸ் போட்டிருக்கோன்னு சொன்னால் தான் தெரியும். கோஸுங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இதுவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை தாளிச்சிக்கலாம். இந்த கோஸும் கொத்துக்கறியும் நல்ல ஒரு காம்பினேஷன். இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்காதங்க ஒரு தடவை கொஞ்சமாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இனிமேல் இப்படி தான் செய்வீங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகத்தை உள்ளங்கையில் வச்சு கசக்கி அது போடுறேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயில் வதங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு வாசத்துக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவி நல்லா அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். இந்த அளவுக்கு இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுன்றது நம்ம விருப்பம். பெப்பர் தூள் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கும் விருப்பத்துக்கும் தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஏற்கனவே அதில் தக்காளி சேர்த்தாச்சு, அதனால் இப்போ வேண்டாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொத்துக்கறியும் கோஸையும் இதை கொட்டி நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டு அப்படியே அந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும், வதங்கட்டும். நல்லா அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே வதங்க விடலாம். இப்போ நல்லா அந்த கோஸும் கொத்துக்கறியும் நல்லா சேர்ந்து அதனோட ஃப்ளேவரே தனியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.